இங்க சக்தியுமே ஒரு பக்கம் வீட்ல இருந்து ஆஃபீஸ் கிளம்புற நேரத்துல இங்க ஜெயாவும் இருந்துகிட்டு டீ குடிச்சிட்டு பாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்தியை உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க சுந்தரமே எப்பவும் போல பவானி சிவானி பாப்பாவோட கீழே இறங்கி வந்து ரொம்பவே ஹாப்பியா இந்த பக்கம் வந்து ஜெயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்திக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நைட்டு பொன்னி சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை அப்படிங்கிறது இந்த பக்கம் சக்திக்குமே தெளிவா புரியுது. ஏன்னா பொன்னி எந்த ஒரு காரணத்திலையும் பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கிறத இங்க சக்தியுமே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இவரு எங்க அக்கா கூட இந்த மாதிரி வாழ்ந்துட்டு ஆனா ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்றாரு. ஆனா இவரு எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்குள்ள எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கி இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல பொன்னியுமே இந்த பக்கம் சக்தியோட முகத்தை பார்த்துட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா நேற்று சொன்ன விஷயத்தை வச்சு இங்க சக்தி ரொம்ப கோவப்பட்டு சுந்தர் மேலே தான் கை வச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க சக்தியோட மனசுக்குள்ள அவருமே எந்திரிச்சு இந்த பக்கம் சுந்தரோட கணத்துல பலார்னு அறைய விட்டு இவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் மட்டும் நிரூபிக்கணும்னு சொல்லி அவருக்குமே தோணுது. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை செஞ்சா அது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப நாசுக்கா தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லம்மா எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே எப்பவும் போல இங்க அந்த பெரியசாமியை மீட் பண்றதுக்காக தனியா வர சொல்றாரு. அவர்கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்க 5 லட்ச ரூபா பணத்தை வாங்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த பெரியசாமியும் இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க 1000 2000 அடிச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இப்ப நீங்க லட்சக்கணக்கில் அடிக்கிறீங்களே இதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப விளையாட்டுத்தனமா இந்த பக்கம் சுந்தர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப சுந்தருமே அதுக்கான காரணம் நான் உனக்கு தெளிவா சொல்லிடுறேன் ஆனா நீ ஒரு வேலையை தேடுற மாதிரி இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெரியசாமி வேற வழி இல்லாம சைலண்ட் ஆயிடுறாரு. அதே நேரத்துல இங்கே பெரியசாமி ஏற்கனவே ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த பொண்ணுமே இந்த பக்கம் சுந்தர் லிஃப்ட் கொடுக்குறேன்ற பேர்ல அந்த பொண்ணு மறுபடியும் லிஃப்ட் கொடுத்து வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணோட நம்பர் வாங்கிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க தாசையுமே கால் பண்ணி இங்க வந்துரு தாசு உனக்கு நான் பணம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தாசை வர வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு டைம் கால் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஆனா இந்த பொண்ணுமே சுந்தர் கிட்ட தன்னோட நம்பரை பொய்யான நம்பரை கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் சுந்தரம் கால் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு கிட்ட இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே இந்த மாதிரி ராங் நம்பரை கொடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பொண்ணை செட் பண்ணது சக்தி தான். சுந்தர் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத செக் பண்றதுக்காகவே இந்த பொண்ணை செட் பண்ணது சக்தி தான். ஃபர்ஸ்ட் அங்க பெரியசாமி கிட்ட பேச வச்சதும் சக்தியோட பிளான் தான். அதே நேரம் பெரியசாமி இப்படி பேசுறாரு அதே நேரத்தில் சுந்தர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு மூலமா இதை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மூலமா இங்க பெரியசாமி கிட்ட இவங்க பணம் மாத்திக்கிட்ட விஷயத்த வீடியோவா எடுத்திருப்பாங்க. ஆனா இது இவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதே நேரம் சுந்தரமே தாஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திர பேப்பர் எடுத்து நீட்டுறாரு. தாசுமே அந்த பத்திர பேப்பர் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு நீ சொல்றதெல்லாம் நான் இதெல்லாம் சேர்த்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நான் சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மச்சான் அப்படிலாம் நடக்கவே முடியாது. சொல்லப்போனா இந்த பத்திரத்துல நீ என் தங்கச்சி ஏமாத்தின விஷயம் நீ இதில் வரவே இல்லையே அதையும் நீ சேர்த்துருந்தா தான் என்னால் சைன் போட முடியும் இப்படி நீ தூக்கி நீட்டுறதுக்குலாம் என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தாசுமே வந்து ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சுந்தரமே நீ இதை சைன் போட்டால் மட்டும்தான் உனக்கு பணம் கிடைக்கும் உனக்கு பணம் வேணா சைன் போடு அப்படின்றாரு. வேற வழி இல்லாமல் தாசுமே சைன் போடுறன்ற பேரில் ஒரு பக்காவான ஆக்டிங்கை போட்டு இந்த பக்கம் சுந்தர் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அதே நேரம் சுந்தரமே அந்த பத்திரத்தை தாஸ் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறாரு. பார்த்தா அடுத்த பணத்தை ரெடி பண்ணிக்க அடுத்து நான் வாங்குறதுக்கு வந்துடுவேன்னு சொல்லி இந்த பக்கம் தாசுமே அந்த பத்திரத்தில் எழுதியிருக்காரு. இதை பார்த்து சுந்தர் பயங்கரமாக கோவம் அடைகிறாரு. அப்போ கரெக்டாக இங்கே தாசுமே சுந்தருக்கு கால் பண்ணி என்ன மச்சான் அவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்தில் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா ஒழுங்காக அடுத்த பேமெண்ட்டை ரெடி பண்ணி வை அடுத்து எனக்கு எப்போ பணம் வேணுமோ அப்போ நான் கேட்பேன் அப்போ நீ அந்த பணம் பேமெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே இங்கே சுந்தர் கிட்ட பயங்கரமாக ஒரு விளையாட்டை காட்டிட்டு தாசுமே அங்கேருந்து எஸ் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் இங்கே சுந்தருமே ரொம்ப கோபத்தோடு இவனை விடக்கூடாது இவன் எந்த அளவுக்கு என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் இங்கே இந்த பக்கம் சக்திக்கு தெரியும். ஏன்னா சக்தி அந்த பொண்ணை செட் பண்ண அடுத்த செகண்டு இங்கே அவருமே பெரியசாமியை கூட்டிட்டு போகிறதுக்கு புக் பண்ண கால் டாக்ஸியில் அந்த டிரைவருக்கு வரல அவரே வந்திருப்பாரு. அதே நேரம் பெரியசாமியுமே அந்த கால் டாக்ஸியில் ஏறின அடுத்த செகண்டே தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எப்பவும் போல கேஷுவலாக ஷேர் பண்ணியிருப்பாரு. இங்கே பாருமா இந்த சுந்தர் சாரு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அவங்க அத்தைக்கு தெரியாமல் ஒரு 15 லட்ச ரூபா அடிச்சிட்டாப்புல என்ன பண்ணுறது ஏதோ பெரிய பிரச்சனை வந்தால் இதில் நானும் சிக்கிடுவேன் பட் இருந்தாலும் அந்த சமாளிச்சிருவாருன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் பண்ற விஷயங்களை பத்திலாம் இவருமே ஒரு ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப பேசிட்டு இந்த பக்கம் டிரைவர்கிட்ட பாக்குறப்பதான் டிரைவர் சீட்ல இருந்து இந்த பக்கம் சக்தி திரும்புறாங்க. இந்த பக்கம் சக்தியை பார்த்த உடனே இந்த பக்கம் தூக்கி வாரி போடுது பெரியசாமிக்கு. இதை தம்பி நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த காரை ஓரமா கொண்டு போய் நிறுத்திட்டு எங்க பெரியசாமி கிட்ட அவர் எதுக்காக பணம் வாங்கினாருன்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா பெரியசாமியும் இந்த பக்கம் சுந்தர மாட்டி விட்டுற கூடாதுங்கிறதுக்காக இல்லப்பா என்ன பணம் அந்த பணம்லாம் அப்படி எதுவுமே வாங்குறது இல்லையே யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப சக்தியுமே இந்த பக்கம் அந்த காரை விட்டு இறங்கி இங்க பெரியசாமி கூட பின்னாடி பேக் சீட்ல ஏறிட்டு இங்க பாருங்க நீங்க பண்ற தில்லுமொழி எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அது ஆதாரத்தோட நான் வச்சிருக்கேன் இப்ப நான் சொல்றத நீங்க அப்படியே போய் எங்க வீட்டுல பேசணும் அதை விட மாறி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி பெரியசாமி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப பெரியசாமியும் இங்க பாரு தம்பி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது உங்களோட மச்சான் தான் இந்த மாதிரி 15 லட்ச ரூபாய் ஏமாத்தி வாங்கியிருக்காரு ஆனா அது எதுக்கு வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சா நான் சொல்லிடுவேன்
நானும் அந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட நீ கேட்டேன். ஆனால் அவர் அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுன்ற மாதிரி என்னையே மிரட்டாருப்பா. எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் கேட்கறத நான் கொடுக்குறதா என் வேலை. எனக்கு எதுக்கும் வேற எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாரு. ஆனால் இங்கே சக்தியுமே இங்கே பாருங்க, நான் சொன்னதை அப்படியே நீங்கள் வீட்டில் போய் பேசணும். அப்படி நீங்கள் பேசாமல் விட்டீங்க அப்புறம் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சக்தியுமே மிரட்டி விடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பெரியசாமியுமே இங்கே டேரக்டாக ஜெயாவோட வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த சந்திரசேகர் ஜெயாவுமே என்னாச்சு, என்ன பெரியசாமி எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ரொம்பவே கேஷுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெரியசாமியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெயாவை பார்த்து உங்களோட பணம் 15 லட்சத்தை உங்களோட மாப்பிள்ளை ஏமாற்றி வாங்கிட்டாப்ல, சொல்ல போனால் இந்த மாதிரி போலியான செக்கு மூலமா அவர் ஏன் மூலமா பணமா மாற்றி வாங்கினாரு அப்படின்ற விஷயத்த இங்கே சக்தி தம்பி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் தூக்கி வாரி போடுது. என்னது சக்தி சொல்ல சொன்னானா, சக்தி எதுக்கு சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சக்தி தம்பி அப்படிதாம்மா என்கிட்ட சொல்ல சொன்னாரு, ஒழுங்கா சொல்லி இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை அடிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெரியசாமியும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் சுந்தரமே என்ன பெரியசாமி சொல்றீங்க, சக்தி அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது, அவர் ஏன் என் மேலே இப்படி பழி சுமத்த போறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க பவானியுமே பெரியசாமி பக்கத்தில் போயிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வீட்டுக்கார் மேலே இப்படி ஒரு பழியை சுமத்துவீங்க, அவரை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம், அவர் எல்லாருமே பழி சுமத்திட்டே இருக்கீங்க, அவரை பார்த்தா கெட்ட ஒரு மாதிரி இருக்கா, இந்த வீட்டுக்காக அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நீங்கள் ஆளுக்கு பழி சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பெரியசாமியும் அம்மா இதை நான் பண்ணலம்மா, இதை சொல்ல சொன்னது சக்தி தம்பிமா, நீங்கள் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி பெரியசாமியும் சைலண்ட் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் சுந்தரமே இல்லத்த இது என்னமோ எனக்கு சாதாரண விஷயமா தெரியல, எதுக்காக சக்தி இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும், இது யார் சொல்லி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மறுபடியுமே பொன்னி மேலே அந்த பழி இழுத்து போகிறதுக்காக ஒருவேளை இது பொன்னியோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கடைசியாக பொன்னி பேரையும் இழுத்து விட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் இங்கே ஜெயா, சந்திரசேகர், சண்முகம் இவங்க எல்லாருமே இங்கே சக்தி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியுமே கண்டிப்பாக இந்த விஷயம் இன்னைக்கு வீட்டுக்கு தெரிய வந்திருக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசிக்கலான்ட்டு ஆஃபீஸை முடிச்சுட்டு கேஷுவலாக உள்ள வராரு. ஆனால் உள்ள வந்து அடுத்த செகண்டே இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே சக்தியை பார்த்து பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயாவுமே முதல்ல நில்லு சக்தி, எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்க, என் மாப்பிள்ளை மேலே எதுக்காக இப்படி ஒரு பழியை சுமத்தின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரத்தில் பவானியுமே எதுக்குடா என் வீட்டுக்கார மேலே உங்களுக்கு இவ்வளோ காண்டு, ஏண்டா உன்னோட ஒய்ஃப் பொண்ணு இப்படி பேசுகிறா அப்படிங்கிறதுக்காக நீ அவ கூட சேர்ந்துட்டு என் வீட்டுக்கார மேலே இப்படி ஒரு பழியை சுமத்திட அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சக்தியுமே எங்க பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணவே கிடையாது, ஆனால் அவர் 15 லட்சத்தை ஏமாத்தினது உண்மை, அந்த 15 லட்சத்தை உங்ககிட்ட தான் சைன் வாங்கி இந்த மாதிரி இந்த பெரியசாமி மூலமா ஒரு பணமா மாற்றி வாங்கியிருக்காரு, ஆனால் அவர் எதுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயத்த அவர் வாயால சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே எங்க சக்தி ஒரு கணத்துல ஜெயாவுமே பலாருன்னு ஒரு அறையை விட்டு இங்க பாரு சக்தி, என் மாப்பிள்ள என்னோட பணத்தை நான் கேட்காமலே கொடுப்பேன், அவர் எதுக்கு என்ன ஏமாத்தணும், இப்போ கூட என் மாப்பிள்ள என்கிட்ட 50 லட்சம் கேட்கிட்டு நான் எடுத்து தருவேன், ஆனா அவர் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தணுன்ற எந்த ஒரு அவசியமும் அவர் கிடையாதுன்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாருமே சக்தியை கார்னர் பண்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுக்குமே பயங்கரமா ஃபீலிங்கா இருக்கு. தனக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ இந்த மாதிரி இருந்துச்சோ அதே ஃபீல் இந்த பக்கம் சக்திக்கு நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் நம்மளாவது வேற வீட்டுல இருந்து வந்த ஒரு பொண்ணு, ஆனா இந்த வீட்டுல இருக்கிற சக்திக்கே இந்த நிலைமைனா அப்ப இந்த சுந்தர் எந்த அளவுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரோட மண்டையும் கழுவி பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் இங்க சக்திக்கு ஆதரவா பேசணுங்கிறதுக்காக பொண்ணுமே களத்துல இறங்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க சக்தியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி சக்தி எந்த ஒரு காரணத்தையும் தப்பு சொன்னது கிடையாது, இப்போ அவர் தப்பு சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா சுந்தர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அவரை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற தப்பை வச்சு அவர் யார் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னே எப்பவும் போலயே இங்க வெண்ணிலா வந்துட்டு நீ நிறுத்தி, நீ ரொம்ப பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்ததுக்கு கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணாலும் நீ வந்து சக்திக்கு சப்போர்ட் பண்றியா, சக்தி எப்படி பண்ணா எதுக்கு பண்ணா அப்படிங்கறத நாங்க பேசிக்கிறோம், நீ முதல்ல நகர்ந்து போ, நீ அவங்க கூட சேர்ந்து இப்ப கடைசியில் அவனையும் கெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி இங்க மறுபடியுமே சக்தியும் பொண்ணி ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரியல. அவனுமே சக்தி கிட்ட வந்துட்டு என்னாச்சு சக்தி, என்ன பிரச்சனை, எதுக்காக நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பாரு, நான் போய் சொல்லல, கண்டிப்பா சுந்தர் 15 லட்சத்தை ஏமாத்தினாரு, அது மட்டும் இல்லாம அந்த 15 லட்சத்தை பெரியசாமிட்டு இருந்து அவர் வாங்கின வீடியோ கூட எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த மொபைல் வீடியோவும் தூக்கி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு கொஞ்சம் எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சுந்தருக்கும் கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் சுந்தருமே அந்த கார்ல அந்த பொண்ணு கிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி பேசிட்டு வந்த அந்த வீடியோவும் அந்த பொண்ணு எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் இந்த பக்கம் வந்து ஓப்பனாவே சக்தி போட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு இங்க சுந்தரே வாயடிச்சு போயிடுறாரு. ஐயோ போச்சுரா, இது பெரிய ஆதாரமா இருக்கே, இது எப்படி அவன் திரட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவருமே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு.